சார் வந்தா பொதுச் செயலாளராக தான் வருவேன், வந்தா ஒருங்கிணைப்பாளராக தான் வருவேன் அப்படின்னா இத்தனை கேஸ் போட்டுட்டு நாங்கள் ஏன் உங்களை சேர்த்துக்கணும்? அதிமுக வளர்ந்துருக்கு. போன தேர்தலில் நீங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்கிறாரு, 6% இழந்தது திமுக தான் அப்படின்றாரு. இன்ஃபேக்ட் ஜெயக்குமார் இன்னொரு கட்டம் மேலேயே போய் அட்டைப்பூச்சி அப்படின்ற வார்த்தைகளையும் பயன்படுத்திட்டாரு. இதுக்கு அப்புறமும் நீங்கள் குரல் கொடுக்கக்கூடிய அந்த இணைப்பு அப்படின்றது சாத்தியப்படுமா? ஏன்னா எடப்பாடி தெளிவாக இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் மணிகண்டன் குறிப்பாக சொல்கிறாரு. மாலை முரசு நேயர்களுக்கும் சக விருந்தினர்களுக்கும் வணக்கம். நெறியாளர் பரத்துக்கும் வணக்கம். சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துவதுதான் அரசியல். அதுதான் காலம். காலம் பல பாடங்களை கத்து எடுக்கும். சில நேரங்கள்ல ஆடி காத்துல அம்மிக்கல்ல ஆடும். குப்பையில கிடக்கிற ஒரு சருகு கோபுரத்தின் உச்சியில போய் நிக்கும். அப்ப சருகு நினைச்சுக்குமா, தன்னை மிகுந்த உயர்ந்த இடத்துல வந்திருக்கிறோம், நாம இந்த கோபுரத்துக்கு மேல கடவுளுக்கு மேல நாம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கற்பனை பண்ணிக்குமா? இன்னொரு காத்து அடிக்கும் போது அதே சருகு குப்பையை விட மோசமான இடத்துக்கு போய் சேர்ந்துரும். அது மாதிரி விபத்தில் வந்த விபரீதமா பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இது ஒரு ஆக்சிடென்ட். பழனிசாமி வந்தது ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் இல்ல, இது ஆக்சிடென்ட். சார், பொதுக்குழுல அத்தனை பேர் ஒன்று கூடி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னும் போது இது ஆக்சிடென்ட் ஆகுமா? ஏன்னா ஒட்டுமொத்தமா பொதுக்குழுல இருக்கிற அத்தனை மெம்பர்களும் சேர்ந்து இவர் தாங்க பொதுச் செயலர், இவரை நீக்கிறோன்னு ஒரு தீர்மானமும் போடும் பொழுது இதை நம்ம ஒரு இன்சிடென்டா பார்க்க முடியாது இல்ல? நீங்க சொல்ற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்டா தானே பார்க்க முடியும் தொண்டர்கள் பார்வையில. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம, யாருடைய கேள்வியும் இல்லாம, ஒரு பிசிறு தட்டாம இதே செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டவர்கள் தான் சசிகலா. அவர்களின் நிலை இப்பொழுது என்ன? இதே பொதுக்குழு மற்றும் செயற்குழுவால் தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிற பதவி உருவாக்கப்பட்டது. அதனுடைய நிலை இன்றைக்கு என்ன? அதே செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் தான் பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டிருக்கிறார். நேற்றிருந்தவர் முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் மட்டும் நாளை நிரந்தரமா இருந்துருவா முடியும்? நல்ல அதுக்கெல்லாம் காலம், அதுக்கெல்லாம் காலம் கணியுது. காட்சி மாறும். அப்ப பழனிசாமி அதாவது பழனிசாமி அப்பா கருப்பு கவுண்டர் வீட்டு கட்சி கிடையாது ஏங்கன்னு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது இல்ல இந்த கட்சி. என்ன இது புரட்சி தலைவருடைய கட்சி கிடையாது. இல்ல கண்ணு ஒற்றாத்தவர் கட்சி இல்ல, ஓட்டக்காரத்தவர் கட்சி இல்ல. ஒரு நிமிஷம், அவர் நேரம் முடிச்சு கண்ணு குறுக்கிடாத கண்ணு, நான் பேசி முடிச்சுக்கிறேன். இது ஒற்றாத்தவர் வீட்டு கட்சி இல்ல, ஓட்டக்காரத்தவர் வீட்டு கட்சி இல்ல. சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற வீட்டு கட்சியும் கிடையாது. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனித புனிதரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஏழை எளியவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, தொண்டர்களுக்காக தாரை வார்க்கப்பட்ட கட்சி. ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய உரிமையை பூரா அபகரிச்சுட்டு புரட்சி தலைவரி ஆன்மாவான விதியை பூரா தனக்கு சாதகமா கபலீகரம் செஞ்சுட்டு, நான் பொதுச் செயலாளர், என்னை ஏற்றுக்கிட்டு தான் வரணும், நான் பழனியில இருக்கிற பழனிசாமிக்கு ஈக்குவல், என்னைக்குமே பழனிசாமி. என்ன இது சர்வாதிகாரமா? அது சொல்றதெல்லாம் புரியுது. இப்போ இந்த இணைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர் தோல்விகள். அதிமுக எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டது, தோல்விக்கு போகக்கூடாது, மீண்டும் வெற்றி பாதைக்கு வரணும்னா எல்லாரும் கரம் கோக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய வாதம். நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா எடப்பாடி தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் அப்படிதான். நாங்க போன தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஒன்னாதான் இருந்தோம், நாங்க என்ன சாதிச்சோம்? அவர் எத்தனை இடத்துல எங்களுக்கு வாக்கு கேட்டாரு, நாங்க அவரால் என்ன பலன் அடைஞ்சோம்? அதுக்கு நாங்க தனியா இருக்கும் போதே எங்க வாக்கு சதவீதத்தை கூட்டுறோம், 1% 2% ஏறி இருக்குன்னு தானே சொல்றாரு. ஐயா பரத் அவர்களே, 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவு? 34%. ரைட். இன்னைக்கு அதிமுக வாங்கியிருக்கிற சதவீதம் எவ்வளவு? 20.42%. 34ல இருந்து 20க்கு வந்துட்டீங்க, 14% காணாம போயிருச்சு. அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நீங்க சொன்ன 2,40,46,000 பேர் உறுப்பினர்கள்னா 80 லட்சம் தானையா வந்திருக்கு ஓட்டு அதிமுகவிற்கு. மிச்ச ஓட்டெல்லாம் எங்க போயிருச்சு? கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட ஓட்டெல்லாம் காணாம போயிருச்சு. நீங்க சொன்ன புள்ளி விவரம், சிலுவம்பாளையம் பழனிசாமி சொன்ன புள்ளி விவரம், மணிகண்டன் சொன்ன புள்ளி விவரம், இன்னைக்கு கூட 2 கோடிங்கிறாரு. 2 கோடியில 80 இருக்கு. அப்ப 1.5 கோடி எங்க? நீங்க தொலைச்சிட்டீங்களா? தேடுறீங்களா? அதாவது மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சி துப்புனா நம்ம மேலதான் கண்டு விழுவோம்.
நாம முதல்ல அதை யோசிக்கணும். நாம தொடர் தோல்வியின் நாயகனா இருந்துகிட்டு யாரையும் அரவணிக்க மாட்டேன், யாரையும் சேர்க்க மாட்டேன். எப்படி என்னைக்கு பழனிசாமிய முதல்வர் வேட்பாளர் கட்சி தலைமை சொன்னமோ அன்னைக்குல இருந்து தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறோம். சரி, இதை மாத்திக்கிடுவோம். இந்த போக்கு சரியில்லை. ஒருங்கிணைப்பாளர் ஒன்றா இருந்தாரு, இணை ஒருங்கிணைப்பாளர் நீங்க எல்லாம் ஒன்னா தானே இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் ஒன்னாத்தான் இருந்தோம். யாரை முன்னிலைப்படுத்தணும்? பழனிசாமியை தானே. சிலுவம்பாளையத்துல பிறந்தவரை தானே சிஎம் ஆக்கணும். முன்னிலைப்படுத்த தோல்வி தானே. நீங்க பழனிசாமி அவர்களை கேள்வி கேட்கிறோம். நம்ம என்ன ஏது எங்க நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம், நீங்க வந்து நோ அப்படின்னு வீட்டோ போடுறீங்கன்னு சொல்றோம். ஆனா பதிலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரைட்டு எங்க கிட்ட அவங்க வரதுக்கு முன்னாடி திரு ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் முதல்ல ஒன்றும் சேரட்டும், ஒரு பக்கம் ஒன்று கூடி அவங்க ஒன்னா வந்தா பார்க்கலாம். அதுவே நடக்கல, அடுத்த கட்டத்தை பத்தி பேசினா என்ன நியாயம்ன்ற வாதத்தை வைக்கிறாங்கல்ல. அதாவது ஏன் நான் என்கிட்ட வரமாட்டாங்க சேர மாட்டாங்கன்னு நினைப்பில்லையா? சேருவோம். தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவரும் ஆல்ரெடி சேர்ந்தாச்சு. சசிகலா அவர்களை சேர்க்கணும்னு சசிகலா வர்றதுக்கு முன்னாடியே ஐயா ஓபிஎஸ் ஒன்னா இருந்த அதிமுக சொல்லிட்டாரு. 2021 மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கணும்னு அன்னைக்கே தன்னுடைய கருத்துக்களை சொல்லியாச்சு. இப்ப அன்னைக்கு சேர்த்திருந்தா வெற்றி வாய்ப்பு ஈஸியா போயிருந்திருக்கும். மீண்டும் அதிமுக ஆட்சி வச்சிருக்கும். அந்த அதிமுக வெற்றி வாய்ப்பை தொடர்ந்து சிரிக்கணுங்கிறது, சின்னவனப்படுத்தணுங்கிறது பழனிசாமி நோக்கம். அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. திமுகவோட கூட்டணி அமைச்சு, மறைமுகமா கூட்டணி அமைச்சு திமுகவை வெற்றி பெறுவதற்கு மிக ஜரூரான வேலையை பார்க்கிறாரு. ஏன் அதை பார்க்கிறாரு? கோடநாடு கொலை வழக்குல புடிச்சு சசிகலா அவர்களை வந்து சசிகலா அவர்கள் வந்தால் 2026 வெற்றி நம்ம பேசுறோம். ஆனா அவர்களை பொதுக்குழுல பொதுச் செயலாளர் இருந்து நீக்கப்பட்ட போது இதே எடப்பாடியோட அருகில் அமர்ந்த ஒரு ஓபிஎஸ் அப்படின்ற வாதத்தையும் தான் அவங்க வைக்கிறாங்க. அந்த தப்பையும் சேர்த்து பண்ணோம். அந்த தவறுதான் மாபெரும் மகா பாதகமான தப்பு தான் அது. எப்ப பழனிசாமி சிஎம் சொன்னது தவறுதான். பழனிசாமி எதிர்கட்சி தலைவருக்கு முன்மொழிந்தது தவறுதான். பழனிசாமி பேரை கேட்ட சசிகலாவை நீக்கியது மாபெரும் மகா தவறுதான். இந்த தவறுக்கெல்லாம் இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடித்தான் அதிமுக ஒன்னா சேர்ப்போம். எல்லாரும் இணைஞ்சாலும் ஒன்று சேர்வதா சரியாகும் நம்புறீங்க? ஆமா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நம்ம முன்னாடி தப்பு செஞ்சிட்டோம்னா அது திருத்தணும்ல. நான் திருந்தவே மாட்டேன்னு சொன்னா வருதித்தே ஆகணும். அவர் சொல்லக்கூடிய வாதம் பாதி பாஜக இன்னைக்கு முழு பாஜக ஆயிட்டாரு. நாங்க ஏங்க ஒரு பாஜக தலைவரை கூட்டு வந்து எங்க கட்சியில வச்சு நாங்க வந்து தேர்தலை சந்திக்கணும்? இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு வேண்டாம். நாங்க இதை வைத்து கொண்டே பலமான கூட்டணி வச்சு நாங்க ஜெயிக்க தான் போறோம். தனிச்சு பாருங்க நாங்க எவ்வளவு பண்ணிருக்கோம் இத்தனை சிக்கலுக்கு நடுலன்றதான் மணிகண்டன் வாதம். அதாவது பாஜகங்கிற கட்சி அதிமுகங்கிற கட்சியோட கூட்டணி அமைத்திருந்தது. அதனால் கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் பாஜக மத்தியில் ஆட்சியிலும் அதிமுக தமிழக ஆட்சியிலும் இருந்தது. அதனால ஒரு மத்திய கட்சியுடன் மத்தியில ஆளுகிற கட்சியோடைய இணக்கமா இருக்கிறது அந்த மாநில ஆளுங்கட்சியினுடைய தலைவருடைய தார்மீக கடமை. அந்த கடமையைத்தான் அவர் ஆற்றினார். ஆனால் அதிமுகவின் பிறப்பு நோக்கம் திமுக வரக்கூடாது, திமுக வெற்றி பெற்று விடக்கூடாது, திமுக தமிழகத்தை ஆளக்கூடாதுங்கிறத அதிமுகவின் பிறப்பு நோக்கம். பாஜக கூட்டணி வச்சு பாஜகவுக்கு நட்பு பாராட்டினதே குற்றச்சாட்டா மாறும்போது திமுகவுக்கு மறைமுக கூட்டணியை வச்சு கள்ள கூட்டணியில ஈடுபட்டு திமுகவின் வெற்றிக்காகவே பாடுபடுகிற எடப்பாடி பழனிசாமிங்கிற சிலுவம்பாளையம் பழனிசாமிய ஏன் நீக்க கூடாது? அவரை நீக்குவதற்காக இந்த செயற்குழு பொதுக்குழு இன்னொரு முறை ஏன் கூடாது? எப்படி ஒருங்கிணைப்பாளரை நீக்க வேண்டும் என்று பழனிசாமி தலைமையில் ஒரு கோஷ்டி உருவானதோ அதே போல் பழனிசாமி திமுகவின் அடிவருடியாக மாறிவிட்டார் என்று சொல்லி அவரை நீக்குவதற்கு இன்னொரு செயற்குழு. ஆனா கண்ணா நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், கட்சிக்குள்ள எடப்பாடியை நீக்கணும் வருவாங்கன்னு பேசும் பொழுது திரு ஓபிஎஸோட கூட இருந்தவங்க எல்லாம் ஒருங்கிணைப்பு குழு இல்ல அவருடைய செயல்கள் எங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னு வெளியே வந்து ஒரு கோஆர்டினேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணும்போது அதுவே அவருக்கு ஒரு சின்ன சர்க்கிள் இல்லையா ஓபிஎஸ்க்கு? இல்ல அவங்க தவறு பண்ணலையே. அவங்க திமுகவில் கூட்டணி சேரணும் வாங்கல யாரும் கூப்பிடலையே. அவங்க என்ன, அவங்க நோக்கம் என்ன? ஓபிஎஸ் உடன் இருந்துகிட்டு இணைப்புக்கான பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அது ஒரு தரப்புக்கான இணைப்பு பேச்சுவார்த்தையா மாறி இருக்கிறதுனால நடுநிலை வகிக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட அவங்க தனியா இருக்கிறாங்க.
அவங்க நோக்கத்தை நம்ம கொச்சைப்படுத்த வேண்டாம். அதுவும் சாதகமா அமைந்தால் நல்லதுதான். சுருக்கமா சார், ஆனா- மணிகண்டன் சார் சுருக்கமா நான் இவர்கிட்ட போனோம். ரொம்ப ரொம்ப சுருக்கமா. அதிமுகவின் பிறப்பின் நோக்கமே தீவிரமான திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல வந்தது. கருணாநிதி, அதாவது புரட்சி தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் கருணாநிதியோடு நட்பு பாராட்டிய ஜானகி ராமச்சந்திரனையே தூக்கி எரித்தவர்கள் அதிமுக தொண்டர்கள். எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலயும் அந்த மாதிரி கிடையாது. Right. தீவிர இன்னைக்கு எதிர்ப்பு தான் தூக்கி எறிவார்கள். அவர் கொண்டவர். மாற்றுக் ஆனால் Right. நன்றி, தன்னுடைய நன்றி, மகனை- மணிகண்டன் சார், நன்றி. முடிச்சிடுறேன், ஒரே வார்த்தை. நான் தன்னுடைய மகனை விட்டு ஐயா சிறப்பான ஆட்சி பண்றீங்கன்னு ஸ்டாலினை புகழ்ந்தவர் பன்னீர்செல்வம். ரைட், நன்றி நன்றி. கண்ணன் சார், நீங்க சுருக்கமா முடிங்க சார். கண்ணன் சார், உங்க நேரம் தான். அதாவது சுருக்கமா. இதெல்லாம் நடக்கும் பாருங்க. எந்த பொதுக்குழு, எந்த செயற்குழு சசிகலாவை நீக்கிவிட்டு ஐயா ஓபிஎஸ் நீக்கிவிட்டு பழனிசாமி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறதோ, அதே செயற்குழு, அதே பொதுக்குழு மீண்டும் கூடும். பழனிசாமி இருந்தால் அதிமுகவிற்கு இணைப்பு சாத்தியப்படாது. பழனிசாமி இருந்தால் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெறாது. பழனிசாமி இருந்தால் அதிமுகவை நல்வழிப்படுத்த முடியாதுங்கிற நோக்கத்துக்கு வந்து தொண்டர்களின் ஏகோபித்த கருத்தை மீண்டும் செயற்குழு பொதுக்குழு கூடும், பழனிசாமியை நீக்கும், நன்றி. ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கும். இது நீங்க சொல்ற ஆர்வமா எடுத்துக்கலாம். இதே செயற்குழு நன்றி நன்றி.